इस महीना की आखिरी दिन में आप सबसे बात करने में बहुत खुश और आनंद महसूस करता हूँ। இந்த மாதத்தின் கடைசி நாளில் உங்களோடு பேசுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். ये पूरे महीने प्रभु हमारे साथ रहकर हमें चलाया। இந்த முழு மாதமும் தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்தார், நடத்தி சென்றார். सब अपने हृदय से प्रभु को धन्यवाद करें। இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். उनकी महान कृपा अब तक चलाया, वो आगे भी चलाएगा। இத்தனை மாதங்கள் இதுவரை நம்மை நடத்தினதான அதே கரம் இனிமேலும் நம்மை நடத்தி செல்லும். 2024 का 6 महीना खत्म हो चुका है। 2026 ஆண்டு 6 மாதங்கள் கடந்து போய்விட்டது. और अगले सेकंड हाफ शुरू होने वाला है। இரண்டாவது அரை மாதங்கள் 6 மாசம் இன்னும் இருக்கு, ஆரம்பமா இருக்கு. So next 6 months प्रभु की महान कृपा, इससे भी अधिक कृपा के साथ आपके संग रहकर आपको चलाएगा। அடுத்த 6 மாதங்களும் தேவனுடைய கிருபை இதைவிட அதிகமாக உங்களோடு இருந்து உங்களை நடத்தி செல்ல போகிறது. वो अपने वायदों को पूरा करने वाला परमेश्वर है। நம்முடைய தேவன் அவர் நமக்கு பண்ணினதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். Promises, सारे वायदा जो है समय के अंदर रखा हुआ है। எல்லா வாக்குத்தத்தங்களும் நேரத்திற்குள்ளாக காலத்திற்குள்ளாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. सारा प्रॉमिसेस, जितने भी वायदा प्रभु ने आपको दिया है, प्रभु ने उसको समय के अंदर, काल के अंदर रखा हुआ है। உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரோ அந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் காலத்திற்குள் அது அடங்கி இருக்கிறது. Some promises are generational. அது சில வாக்குத்தத்தங்கள் அது சந்ததிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. It comes through your DNA to DNA to DNA to DNA transfer in your generations. அது எங்க இருந்து வரும்னா உங்க டிஎன்ஏல இருந்து அது பகிரப்படுகிறது சந்ததிகளுக்காக. அது ஒரு சந்ததியில இருந்து அடுத்த சந்ததி, அடுத்த சந்ததி அடுத்த சந்ததிக்கு அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய டிஎன்ஏக்கு கொடுக்கப்படுற வாக்குத்தத்தம். These promises are given to your DNA. இந்த வாக்குத்தத்தங்கள் உங்க டிஎன்ஏக்கு கொடுக்கப்படுகிறது. जैसे अब्राहम के साथ परमेश्वर ने जो वायदा किया है, it is not just a promise to Abraham, it's a DNA promise. நீங்க வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாமுக்கு அப்ரஹாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அது டிஎன்ஏவுக்கு கொடுக்கப்படுற வாக்குத்தத்தங்கள். There are some promises that comes in DNA. சில வாக்குத்தத்தங்கள் அது டிஎன்ஏல இருந்து வருகிறது. जब काल के अंदर, जब एक प्रॉमिस काल के अंदर, समय के अंदर दिया जाता है, ஒரு சில வாக்குத்தத்தங்கள் எப்ப ஒரு காலத்திற்குள்ளாக அது கொடுக்கப்படுகிறதோ, காலத்திற்கு கொடுக்கப்படுகிறதோ, वो डीएनए के अंदर दिया जाता है. அதுதான் டிஎன்ஏக்கு கொடுக்கப்படுகிறது. So डीएनए, क्योंकि आपका डीएनए जो है, आप इस दुनिया से जा सकते हैं बट आपके डीएनए कभी नहीं जाएगा. நீங்க இந்த பூமியில இருந்து போயிடலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ போகாது. Because आपके डीएनए आपके बच्चों में चले जाता है. ஏன்னா உங்க டிஎன்ஏ உங்க பிள்ளைங்கள்ட்ட போயிரும். वो डीएनए आपके बच्चों के पास जाएगा. உங்க டிஎன்ஏ உங்க பிள்ளைகளிடத்திற்கு போயிரும். और उनसे बचेगी. அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க டிஎன்ஏ போயிரும். And it will go from generation to generation. அது சந்ததியாக அது போய்க்கொண்டே பகிர்ந்து கொடுக்கப்பட்டே கொண்டே இருக்கும். So it is under the time, because आप शायद इस दुनिया से बाहर चला गया तो आप टाइम से बाहर है.
நீங்க இந்த பூமியை விட்டு போயிட்டீங்கன்னா உங்க காலத்தை விட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். बट आपका डीएनए உங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ वो इस टाइम की रलम से बाहर नहीं जाएगा. அது இந்த காலத்திற்கு வெளியே அது போக முடியாது. कितने लोगों को मेरे बात समझ आ रहा है? எத்தனை பேருக்கு நான் பேசுறது தெளிவாகிறது? So आपके डीएनए के अंदर से, आपके डीएनए के द्वारा आप इस दुनिया में जी रहे हैं. आप शायद आप बॉडी में नहीं रहेंगे, बट आपके डीएनए के द्वारा आप यहाँ पे रहेंगे. நீங்க இந்த உலகத்தை விட்டு போகலாம், ஒருவேளை மரித்து போயிடலாம். ஆனா என்னுடைய டிஎன்ஏ மூலமாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். ஏனென்றால் என்னுடைய டிஎன்ஏ என்னுடைய பிள்ளையினிடத்துல போகிறது, பிள்ளையினிடத்துல போகிறது. இந்த சரீரம் எப்ப ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம் பிறக்கிறதோ, ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரம் பிறப்பை அடைகிறதோ, அப்பொழுதே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்னொரு சரீரத்துல உங்களுடைய டிஎன்ஏவை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. அதனாலதான் பைபிள்ல நீங்க பார்க்கலாம், அந்த பேட்டர்ன்ஸ் ஏன் ஃபாலோ ஆகுதுன்னா இதனாலதான் ஃபாலோ ஆகுது. பேட்டர்ன்ஸ்னா என்ன? ஒரே மாதிரி நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் ஃபாலோ ஆகுது? ஒரு ஜெனரேஷன்ல ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு வியாதி இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் நடந்திருந்தாலும் சரி, இல்ல செகண்ட் மேரேஜ் நடந்திருந்தாலும் சரி, இல்ல வேற ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அது பிள்ளைகளுக்கு நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது ஏன் அப்படி பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னா டிஎன்ஏல அது ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதான் மேட்ரு. பாடியை நம்ம கொடுக்கறோன்றது வெறும் பாடியை கொடுக்கல, நம்மளோட ஹோல், நம்முடைய எல்லா செயல்களையும் நாம டிஎன்ஏல போட்டு அடுத்த இதுக்கு அனுப்பிடுறோம், அடுத்த காலத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறோம். இன்னொரு உடம்பை இங்க உருவாக்குறதன் மூலமாக காலத்துக்குள்ளாக இன்னொரு நம்மளோட எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணி அடுத்த இதுக்கு கொடுத்துட்டு தான் முன்னாடி இருக்கிறவன் வெளில போறான். அந்த உடம்பு வெளியே போகுது, மரணத்தை சந்திக்குது. சொல்ற விஷயம் கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதை நீங்க புரியும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் விளங்க ஆரம்பிக்கும். வாட் இஸ் மை பாடி, உங்களுடைய சரீரம் என்றால் என்ன என்கிற ரகசியம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும். சும்மா கிடையாது நம்ம பாடிங்கிறது. எத்தனையோ காலத்துல எவ்வளவோ பேர் வாழ்ந்த காலத்தினுடைய அந்த பேக்கேஜ அப்படியே நம்ம டிஎன்ஏல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் போறாங்க. நான் இப்ப இங்க இருக்கேன்னா இது நான் மட்டும் இல்ல, ஏற்கனவே வாழ்ந்தவங்களுடைய டிஎன்ஏ தான் நான் இப்ப கேரி பண்ணி இங்க நின்றுட்டு இருக்கேன் உங்க முன்னாடி. இது ரொம்ப ஆழமான ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதை நீங்க புரியும் போது நிறைய விஷயங்கள் புரியும். வாக்குத்தத்தங்களும் அதே மாதிரிதான். ப்ராமிசஸ் அந்த டிஎன்ஏக்குள்ள இருக்கும்போது அந்த டிஎன்ஏல இருந்து வாக்குத்தத்தங்களும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா தேவனோட இந்த உடன்படிக்கை. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் தேவன் ஏன் தன்னைய பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே தன்னை ஏன் அப்படி கூப்பிடுறாருன்னா அதுல இருக்கக்கூடிய அடிப்படை ரகசியமே இதுதான். என்னது? I am a God of Abraham, God of Isaac and God of Jacob. என்ன சொல்றாரு? I am a God of generations. I am a God of a DNA. Abrahamic DNA ஓட காடா நான் இருக்கேங்கிறார். இல்ல, சோ இது உங்களுக்கு புரியணும் பாருங்க. Promises are generational. Some people God make promises with their DNA. Like अब्राहम के साथ परमेश्वर ने जो वायदा किया है ना, वो वायदा सिर्फ अब्राहम का नहीं है. अब्राहम, ईसाक एंड जैकब और पूरे इजराइल को परमेश्वर यही कहता है, आई एम अ गॉड ऑफ इजराइल करके कहता है. एंड गॉड जो है, जहां भी आप देखो
मैंने जो प्रॉमिस अब्राहम के साथ किया है, उस प्रॉमिस के लिए, वो प्रॉमिस अभी कहाँ है? वो तो अब्राहम तो यहाँ नहीं है ना। अब्राहम शायद यहाँ नहीं हो सकता, बट अब्राहम का डीएनए, अब्राहम के डीएनए के साथ किया गया प्रोमिसेस है। जैसे कर्सेस, कुछ घर में आप देख सकते हैं, कुछ श्राप जो है डीएनए में फॉलो करता है। बहुत हमारे पूर्वजों की जो क्रिया की प्रकट है ये वाले शरीर, जो शरीर अब हमने पा रखे हैं, ये शरीर इस इसी को कहते हैं, बहुत सारे लोग ऐसे कहते हैं इसको कर्मा, द बॉडी ऑफ कर्मा। कर्मा मीन्स क्या है? आपका जो एक्शंस है, नहीं है, हमारे जो क्रिया की ऊपर आया हुआ शरीर है ये बॉडी में बहुत सारे लोगों का क्रिया की प्रकट है ये बॉडी। सो ये वाले फिजिकल बॉडी में नॉट ओनली evil are passing through, also the promises also passing through the DNA. If something is added to your DNA, मैं जो बात कह रहा हूं इसको अच्छी तरह से समझना। तमिल सुना। जो बात आपके डीएनए के अंदर जाके मिल गया, जो बातें मिल गया, எந்த காரியம் உங்க டிஎன்ஏவோட அது இணைஞ்சிருச்சோ, वो अगले जनरेशन, द नेक्स्ट बॉडी जो आने वाला है आपके द्वारा, वो बॉडी के अंदर भी वो आएगा ही आएगा। அதுக்கப்புறம் உங்க மூலமா வருகிற சரீரத்துக்குள்ள அந்த டிஎன்ஏ கண்டிப்பா வந்துரும்। वो जो आपके डीएनए के अंदर है, वो प्रॉमिस भी हो, वो पॉजिटिव भी हो, वो गॉड स्पिरिट भी हो, वो evil spirit भी हो, जो कुछ भी, whatever that is connected to your DNA, that will pass to the another body. ஏதெல்லாம் உங்க டிஎன்ல இணைக்கப்பட்டிருக்கிறது, அது பாசிட்டிவா இருக்கலாம், அது நெகட்டிவா இருக்கலாம், அது தேவனுடைய காரியமா இருக்கலாம், அது பிசாசுடைய காரியமா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது அடுத்த சந்ததிகள், அடுத்த சரீரமாக இந்த பூமிக்கு வருகிற அந்த உறவோடு, அந்த டிஎன்ஏவோடு அது கடந்து வந்துரும்। So that's why the forefathers, हमारा जो forefathers है, उनकी लाइफ की पैटर्न्स हमारे लाइफ में फॉलो होने का यही रीजन है। நீங்க பார்க்க முடியும், நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்த அந்த பேட்டர்ன், அவங்களுக்குள்ள இருந்த சில காரியங்கள் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளும் அது பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது। समथिंग नहीं है, बहुत ही है, ரொம்ப கொஞ்சம் நஞ்சம் இல்ல, நிறையவே இருக்கு। The way you think, நீங்க யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், the way you live, நீங்க வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், even the way you walk, நீங்க எப்படி நடக்கிறீங்கன்றது கூட அந்த முன்னோர்கள்ட்ட இருந்து வந்திருக்கு। कुछ बच्चों को तो हम देख सकते हैं, मेरा दादा जैसा ही चल रहा है, मेरा पापा जैसा चल रहा है। நீங்க சில பிள்ளைகளை பார்ப்பீர்கள் என்றால் நீங்க சொல்லுவீங்க, என் தாத்தா மாதிரியே நடக்கிறான் பாரு அப்படின்னு சொல்வீங்க, எங்க அப்பா மாதிரியே இவன் நடக்கிறான் அப்படின்னு சொல்வீங்க। Because DNA carries every details. இந்த டிஎன்ஏ எல்லா நிகழ்வுகள், எல்லா தகவல்களையும் அது சுமந்து கொண்டு வருகிறது। इसीलिए हम हमारे एक्शंस के ऊपर बहुत ही केयरफुल रहना जरूरी है। அதனாலதான் நம்முடைய எல்லா செயல்களிலும் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம்। Because whatever that is coming into your DNA, that is going into the another body, நீங்க transferring it to the another body. எதெல்லாம் உங்க டிஎன்ஏக்குள்ள இருக்கிறதோ, எதெல்லாம் உங்க டிஎன்ஏக்குள்ள வருகிறதோ, அது எல்லாமே உங்கள் மூலமாக அடுத்த சரீரத்துக்கு, அதாவது அடுத்த சந்ததிகளுக்கு அது கண்டிப்பாக போய் சேரும்। And आप इस समय से बाहर चले जाएंगे, मर जाएंगे तो समय से बाहर जाएंगे, நீங்க மரிச்சிருவீங்க, இந்த காலத்துக்கு வெளியே போயிருவீங்க। बट ये समय के अंदर फिर भी आपने जो छोड़ के गया, वो तो इस समय के अंदर से बाहर नहीं जाता है, वो आगे आगे पीढ़ी में जाते रहेगा। ஆனா நீங்க போனாலும், நீங்க விட்டு சென்ற டிஎன்ஏ அந்த காரியங்கள் அது இது காலத்துக்குள்ளதான் இருக்கும், அது உங்களுடைய சந்ததிகளுக்கு அது போய்கொண்டே இருக்கும்। ये चीज कंप्लीटली कब चेंज होगा? இந்த காரியம் எப்ப முழுசா மாறும்னா, जब एक बंदा दोबारा जन्म, द न्यू क्रिएशन बनता है इन क्राइस्ट में,
न्यू क्रिएशन जब बनते हैं उस समय डीएनए के अंदर चेंज आता है. எப்பொழுது ஒரு மனிதன் மறுபிறப்பு புதிய சிருஷ்டி ஆகிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதனுடைய டிஎன்ஏயில் ஒரு மாற்றம் நிகழும். Bringing the change in the DNA, it's not just going to church and coming back. उसमें से नहीं होता है ये. நீங்க உங்க டிஎன்ஏல மாற்றம் கொண்டு வர்றது எப்படின்னா ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுனால டிஎன்ஏ மாறிடாது. Bringing a change in the DNA is a very important thing. That doesn't happen like मैं यीशु को विश्वास कर लिया तो मेरा डीएनए चेंज हो गया. ऐसा नहीं होता है वो. இந்த டிஎன்ஏல மாற்றம் கொண்டு வருவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அது மிகவும் ஒரு பெரிய காரியம். அது நீங்க எப்படி நினைச்சிட கூடாதுன்னா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அதனால இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. बहुत लोग ऐसे ही सोचते हैं हम तो प्रभु को ग्रहण कर लिया ना अब तो हम नया क्रिएशन हो गया ना. சில பேர் எப்படி நினைப்பாங்கன்னா நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் நான் புது சிருஷ்டியா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ना 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 அப்படிலாம் கிடையாது. आफ्टर आप जीसस क्राइस्ट को जानने के बाद भी आप पुराने हो सकते हैं. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்கள் பழைய மனிதனாய் இருக்க முடியும். आपके अंदर पुराना डीएनए वैसे के वैसे काम करते रह सकता है. அதுக்கப்புறமும் உங்க பழைய மனிதனுக்குரிய உள்ள இருந்ததான டிஎன்ஏ அங்க வேலை செய்ய முடியும். जो आपके फोरफादर्स से ये बॉडी आया ना जो बॉडी अभी आपको मिला ना इस बॉडी के अंदर जो चीज है वो वैसे के वैसे रह सकता है. எப்படி முன்னோர்களுடைய டிஎன்ஏல இருந்து உங்களுடைய சரீரத்துக்குள் உங்க டிஎன்ஏக்குள்ள வந்த எல்லா காரியமும் அப்படியே இருக்க முடியும். हमारे अंदर का ऐसा नहीं कि हम चर्च चला गया हम यीशु मसीह को विश्वास कर रहे हैं इसका मतलब ये नहीं है डीएनए चेंज अपने आप से हो जाता है. நான் சர்ச்சுக்கு போறேன் இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அதனால என் டிஎன்ஏ அப்படியே ஏதோ தானாக மேஜிக்கா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. नहीं அப்படிலாம் நடக்காது. It's a process. அது ஒரு நடைமுறையில வரும் ஒரு பயிற்சியிலே வரும். आप आपके डीएनए को बदलने के लिए आपको कुछ करना पड़ता है. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ மாற்றுவதற்கு சில காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும். उसके लिए आप लगातार है ना प्रॉपर डीएनए ट्रांसफॉर्मेशन का मेडिटेशन करना पड़ता है. நீங்க அதுக்கு தொடர்ச்சியாக டிஎன்ஏ மாறுவதற்குரியதான மெடிடேஷனை பண்ணுவது மிகவும் அவசியம். The word of God வேத வசனத்தை especially in the New Testament में जो word of God है ना न्यू टेस्टामेंट के अंदर जो नया क्रिएशन के बारे में जो वर्सेस है उसको आपके डीएनए के अंदर लेके जाना है. நீங்க புதிய ஏற்பாட்டுல பாப்பீங்கன்னா மறுபிறப்பு புது சிருஷ்டி இதற்குரியதான வசனங்களை உங்களுடைய டிஎன்ஏக்குள்ள கொண்டு சென்று நீங்கள் அதை தியானிக்க வேண்டும். इसको कहते हैं डीएनए मेडिटेशन. இதுக்கு பேரு डिएनए मेडिटेशन. जो ये आप करते समय आपके डीएनए में ही वो चीज को आप अंदर लेके जाके आपके डीएनए रीराइट कर रहे हैं. आप நீங்க இந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் கொண்டு போகும் பொழுது உங்களுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறதான டிஎன்ஏவை நீங்க திரும்பவும் அழித்து மறு பரிசீலனை பண்ணுகிறீர்கள். See, there is a writing. Your DNA is not just something science कहता है ना DNA है DNA. It's a full of writings. இந்த டிஎன்ஏ என்று சொன்னால் அறிவியலில் சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு அப்படி கிடையாது. டிஎன்ஏ என்பது அது வார்த்தையினால் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று. It is like a scroll. அது ஒரு சுருளாக இருக்கிறது. சுருள் எழுதி It's like a scroll. அது எழுதப்பட்டிருக்கிற சுருளாக இருக்கிறது. Every one of you is carrying a scroll within you. It's all a spiritual things that I am teaching to you. நீங்க ஒவ்வொருவரும் அந்த தோல் சுருளை சுமந்து கொண்டு செல்கிறீர்கள். இது எல்லாமே ஒரு ஆவிக்குரிய ரகசியமாக இருக்கிறது. Only spiritual people can understand what I am talking. நான் என்ன சொல்றேன்றத ஒரு ஆவிக்குரிய மனிதனால் தான் புரிந்து கொள்ள முடியும். ये हर एक बंदे इन बातों को समझना मुश्किल है. எல்லாராலும் இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். हम तो चर्च जा रहे हैं आ रहे हैं ना
उसी में ही जो बंदा अपने आप को तृप्त कर रहा है ना, उनको ये बातें समझ नहीं आएगा. எந்த மனிதன் சபைக்கு போவதையும் வருவதையும் தன்னுடைய திருப்தியாக அது போதுமானது என்று எண்ணுகிறானோ அவனுக்கு இந்த காரியம் புரியாது. The real thirst के साथ जो spiritual dimension में चलना चाहते हैं, उन्हीं को ये बातें पता चले. எந்த மனிதன் ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ளாக செல்ல வேண்டும், அதுக்குரிய ஞானத்தை அடைய வேண்டும் என்கிற தாகமும் பசியும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த காரியம் எல்லாம் புரியும். In your DNA is a scroll. உங்க DNA வந்து ஒரு தோல் சுருளாக இருக்கிறது. बाइबल में पढ़ते हैं ना, प्रकाशित वाक्य में उनके हाथ में एक स्क्रोल था, उसको खोल के देखा तो ये लिखा हुआ था, उसमें सेम थिंग इज देयर इन योर लाइफ. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவன் கையிலே ஒரு சுருள் கொடுக்கப்பட்டது, ஒரு தோல் சுருள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, சொல்லப்பட்டிருக்குல்ல, அதேதான் இதுவும். ये स्क्रोल को जो बंदा पढ़ सकता है वो आपके फ्यूचर को भी बता सकता है. இந்த தோல் சுருளை எந்த மனிதனால் படிக்க முடிகிறதோ அந்த மனிதனால் தன்னுடைய எதிர்காலத்தையும் அவன் பார்க்க முடியும், சொல்ல முடியும். क्यों? காரணம், आपका फ्यूचर बड़ा कुछ आप सोचने जैसा ये बड़ा और रहस्य नहीं है, क्योंकि ये तो पहले की जो पैटर्न है वही तो होने वाला है ना. உங்க 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 எதிர்காலம் என்னமோ யாராலையும் சொல்லவே முடியாத மாபெரும் ரகசியம்லாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே முன்னோர்கள் எழுதி விட்டுட்டு போனது தானே இந்த டிஎன்ஏல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு திருப்பியும் அதை இன்னொருத்தன் வந்து இதுதான் உனக்கு நடக்க போகுதுன்னு சொல்றது ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. இதத்தான் வந்து ஜோசியக்காரன் இவன் எல்லாம் எப்படி ஒருத்தனை பத்தி சொல்றான்னா இந்த ஸ்க்ரூல தான் வெளியெடுத்து சொல்லுவான். புரியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? உங்க டிஎன்ஏக்குள்ள இருக்கிற சுருளை எல்லாமே ஏற்கனவே நடந்ததுதான் திரும்ப நடக்க போகிறது. உங்களுக்கு என்னமோ புதுசா ஏதோ நடந்த போறது கிடையாது. நார்மல் ஹியூமனுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானு. மறுபிறப்பு அடைந்தவன் என்பவன் வேற, அவன் டோட்டலாவே வேற மனுஷன். அவனை பத்தி பைபிள் என்ன சொல்லுது? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், அவனோ யாராலையும் நிதானித்து அறிய முடியாதுன்றது பைபிள். அவனை யாராலையும் கணிக்க முடியாது. இவனுக்கு இதுதான் நடக்கும், இவன் இப்படிதான் இருப்பான்றத அவனை வந்து யாராலையும் கணிக்க முடியாது. ஆனா இன்னமும் ஒருத்தன் ஓல்டு டிஎன்ஏல தான் நடக்கிறான்னா அவன் ஃபியூச்சரை ஈஸியா கணிச்சு சொல்லிடலாம். இப்படிதான் நடக்க போகுது, உனக்கு இதுதான் உனக்கு அடுத்து நடக்கும்ன்றத உங்க டிஎன்ஏல தான் இருக்கும். அது வேற எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்க என்ன வாழ போறீங்கன்றது உங்க டிஎன்ஏக்குள்ள 100% இருக்கும். புரியுதா? ये ज्योतिष जो बोलते हैं ना, ये सब कैसे बोलते हैं? आपके साथ ये होने वाला, वो होने वाला है, आपको ये नुकसान आने वाला, आपकी जिंदगी में ये हो जाएगा, वो हो जाएगा, ये सब कैसे बोलते हैं? इट इज ऑल नथिंग न्यू. जो यहाँ पे ओल्ड डीएनए में जो जी रहे हैं ना, उनके साथ वही होगा जो पहले जो करके गए, उनकी जो क्रिया की प्रकटी अभी होने वाला है वापस. तो इसलिए उसको बताना बड़ा बात नहीं है, वो आपके डीएनए से ही निकाल देंगे. वो स्पिरिचुअल पीपल, वो भी तो है ना स्पिरिचुअलिस्ट है, इसलिए वो भी निकाल देते हैं. बट द न्यू क्रिएशंस आर टोटली अ डिफरेंट पीपल. नया पुनर्जन्म जो पाए हैं, वो आत्मा में जो पैदा हुए, उनका डीएनए अलग हो जाता है, वो स्पिरिचुअल बन जाते हैं. बाइबल उनके बारे में कहता है जो आत्मिक है उसको कोई भी जान नहीं सकता, क्योंकि वो सारे बातों को जांच लेगा मगर उसको कोई नहीं जान सकता है. नो वन कैन understand about the spiritual man. Spiritual DNA is different from the normal first Adamic DNA. முதலாம் ஆதாமுடைய டிஎன்ஏயும் நீங்க மறுபிறப்பு அடைந்த இரண்டாம் ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த டிஎன்ஏக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்கிறது. It is earthly. First Adam's DNA is earthly DNA. முதல் ஆதாமுடைய டிஎன்ஏ வந்து இந்த மண்ணான இந்த பூமிக்குரிய டிஎன்ஏவாக இருக்கும்.
The second Adam's DNA is a heavenly DNA, so it is unpredictable by the earthly people. The earthly people cannot predict ஆனா the future of the spiritual people. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவினால் வந்த அந்த டிஎன்ஏவை, அந்த மனிதர்களை, இந்த சாதாரணமான மனிதர்கள், இந்த ஆவிக்குரிய மனிதர்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது, அவர்கள் உணரவும் முடியாது. कितने लोगों को बातें समझ आया? Changing the DNA is very important. உங்களுடைய டிஎன்ஏ மாற்றம் கொண்டு வருவது மிக மிக அவசியம். बाइबल कहता है पुराने मनुष्यत्व को खोलकर नया मनुष्यत्व को पहन लो. வசனம் சொல்லுகிறது பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is not just something आप पहले मैं गुस्सा करता था, पहले मैं चोरी करता था, पहले मैं ऐसे बोलता, उसमें नहीं, वो नहीं है, मात्र उतनी में नहीं है. இந்த ஏதோ நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்றதுன்னா, ஏதோ நான் கோவப்பட்டுட்டு இருந்தேன், நான் கெட்ட வார்த்தை பேசினேன், திருடுனேன், இப்ப திருடல, அது மாத்திரம் அல்ல. It is bringing the old, removing the old DNA and transforming your DNA into the new spiritual DNA. முழுக்க பழைய மனுஷனை, பழைய டிஎன்ஏ அப்படியே கலைஞ்சிட்டு, அதை அப்படியே உரிக்கப்பட்டு புதிய டிஎன்ஏ அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுதான் இதோடைய வேலை. जैसे सांप है ना पुराना चमड़ी को निकालता है, वैसे पुराने डीएनए को हम निकालते हैं. நீங்க பாம்ப பாத்தீங்கன்னா அதோட பழைய அந்த சட்டையை என்ன பண்ணும், கலைஞ்சு அதை அப்படியே உரிச்சு போட்டுரும். ஆமா, அது போல. Same way, bringing the new DNA, putting on the new DNA. நீங்கள் புதிய டிஎன்ஏ தரித்து கொள்ள வேண்டும். पुराने को खोल दो. பழைய மனுஷனை கண்டிப்பா கலைஞ்சு போட்டுறணும். वो एक प्रोसेस है. அது ஒரு நடைமுறை, அது பிராக்டிஸ், தொடர்ச்சியான பயிற்சி. वो ऐसे नहीं आ जाएगा कि आप बस वचन सुनते रहेंगे तो हो जाएगा. நீங்க வசனத்தை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் மாறிடும், அப்படி கிடையாது. இது ஒரு நடைமுறை பயிற்சி, இது செயல்படுத்த நீங்க செய்யணும். So समझो आप कौन है, आपके लाइफ में जो चल रहा है, ये क्यों चल रहा है, कहां से चल रहा है, मैं क्यों इतनी प्रॉब्लम में फंसा पड़ा हूँ, क्यों मेरे लाइफ की ये चीज चेंज नहीं हो रही है, मैं इसको कहाँ पे चेंज करने की कोशिश कर रहा हूँ, मैं खुद की बल से इसको चेंज करने की कोशिश कर रहा हूँ, बट इट इज नॉट change that to bring here, it is a bring change that need to bring the DNA. நீங்க உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நான் எங்க இருந்து, நான் யாரு, எனக்கு ஏன் இப்படினால நடக்குது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வழியா நான் போய்கிட்டு இருக்கேன், நான் எங்க மாத்தணும், எங்க இருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு, எதுல இருந்து வந்துச்சு, அப்புறம் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும். இந்த மாற்றம் எங்க இருந்து கொண்டு வரணும், இது டிஎன்ஏல கொண்டு வரணும், இங்க கொண்டு வர்றது நம்முடைய சரீரத்திலேயோ நம்முடைய செயலிலோ அல்ல, முழுக்க நம்முடைய டிஎன்ஏல மாற்றம் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Some people earn money effortlessly, some people if they try hard also they cannot. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமா உழைச்சு சம்பாதிப்பாங்க, சில பேர் கஷ்டமே படாம காசு சம்பாதிச்சிருவாங்க. कुछ लोग कष्ट उठाने से भी पैसा नहीं आएगा, சில பேர் கஷ்டப்பட்டாலும் காசு வராது. कुछ लोग ऐसे पैसा लेके आएंगे, சில பேர் காசு அப்படியே ரொம்ப ஈஸியா அவங்க சம்பாதிச்சிருவாங்க. them making money is nothing. அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. But some people, ஆனால் சிலரோ it is a DNA में लॉक हो रखा है. அவங்களுக்கு டிஎன்ஏல ஏதோ ஒரு லாக் ஆயிருக்கு. That's why prosperity is very tough for them. அது அதனாலதான் அவங்களுக்கு செழிப்பு என்பது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான, ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். उनको प्रभु में आने के बाद भी उनको अभी तक prosperity की बात उनके एक्सेस ही नहीं हो रहा है. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் இந்த செழிப்பிலே, பொருளாதார ரீதியிலே அவர்கள் கஷ்டத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். I know many Christians, they are really going through lot of financial problem. I know many pastors are like that. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், போதகர்களையும் நிறைய பேரை பார்த்திருக்கேன்,
பொருளாதார ரீதியிலே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். See, life में ups and downs आएगा जाएगा, मैं उसके बारे में बात नहीं. நான் வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வு மேல கீழே அது போய்கிட்டு இருக்கோம், அத பத்தி நான் பேசல. But prosperity is something, wherever you go, your needs will automatically fulfill. நீங்க இந்த செழிப்பு, இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்பது நீங்க எங்க போனாலும் அது உங்களை கரெக்டா புடிச்சிரும், அது உங்களை தொடரும். आपको जहां से मतलब ही नहीं है. நீங்க எங்க இருக்கீங்கன்றத பத்திலாம் கிடையாது. Prosperity will follow you. அந்த பொருளாதார செழிப்பு ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். There may be some time in your life you may go through some little crisis, but again you will prosper. நீங்க சில நேரங்கள்ல உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப குறைவா இருக்கும், ஆனா திரும்பவும் எந்திரிச்சிடுவீங்க, பொருளாதார செழிப்புக்கு நேராக போய் விடுவீர்கள். But some people, ஆனால் சிலரோ throughout their life, அவங்க வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. It's a DNA matter. இது என்ன காரணம்னா அவங்களுடைய டிஎன்ஏல இருக்கிறதான காரியம், பரம்பரையா வர்றத காரியம். The door is locked. அந்த கதவு அது அடைப்பட்டு இருக்கிறது. The financial doors are closed in your DNA. உங்க டிஎன்ஏல இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் அந்த வாசல்கள் அது மூடப்பட்டு இருக்கிறது. So hope in the days to come we will go and decode the DNA's secrets. நான் விசுவாசிக்கிறேன் வருகிற நாட்களில் இந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கிறதான ரகசியத்தை நாம் இன்னும் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a nice day.